ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் குக்குடு வித் லவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் ஒர்க்கோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த விலாகை. வாங்க பார்க்கலாம். கிச்சன் க்ளீனிங் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க்கு தான் எல்லா லேடிஸ்க்குமேவும். இந்த கிச்சன் க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது 5 பர்னர் ஸ்டவ் அப்படின்னாலே வந்து ஐயோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நம்ம அதை வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய லேடிஸ் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்மளோடது தனியா தூள் அரைக்கிறது, அப்புறமா பெப்பர், இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நான் வந்து பவுடர் பண்ணி வைக்கிறேன். அந்த வேலையும் சேர்த்தி பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது நம்ம ஓவராலாக நம்ம கிச்சன். இந்த கிச்சனை நம்ம வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்காக அப்படியே பார்த்திங்கன்னா மார்னிங் குக்கிங் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வேலையில் வந்து நம்ம இறங்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்டவ்வில் இருக்கிற மேலே வைக்கிற அந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து நம்ம கழுவணும். அதுக்கு பார்த்திங்கன்னா சுடுதண்ணி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஏதாவது ஒரு சோப் லிக்விட் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்புறமா விம் லிக்விடும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா அதை கலந்து விட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊற வச்சுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கே வந்து நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து அதோட அழுக்கெல்லாம் போகும். இது நான் வந்து டிஷ்வாஷரில் போட்டேன். கொஞ்சம் ரஸ்ட்டு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இது வந்து நம்ம கையிலேயே வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணினாலே போதும். அதை ஊற வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பர்னர் தான். பர்னர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, பித்தளை அந்த மாதிரி இதில் வாங்கினது. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னா ஹாட் வாட்டர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெமன் சால்ட் இருக்குது பாருங்கள், அது போடுங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அது அப்படியே பளபளன்னு ஆகிடும். இப்போ நம்ம வந்து பூஜா சாமானெல்லாம் அப்படி கழுவுறோம்ல, அதே மாதிரி தான் இதுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு லிக்விடு, சோப் ஆயில் கொஞ்சம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விம் லிக்விடு, அப்புறமா நல்லா ஹாட் வாட்டர் அது ஊற்றிட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து கழுவுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே டீப் க்ளீனிங் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் டைமிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து அதை நல்லா வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதோட ஆயில் பீஸுக்கு அதில் இருக்கிற எல்லா டர்ட்ஸுமே வந்து வெளியில் வந்துடும். நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 5 பர்னர் ஹப்புக்கு வந்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து சிம்னி க்ளீன் பண்ணுறவங்க கிட்டேருந்து தான் நான் வாங்கினேன், ஃபேபரோடது. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சோப் ஆயில் வந்துட்டு நான் ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு. 350 ருபீஸ் தான். பெங்களூரில் கிடைக்குது, பட் தமிழ்நாட்டிலலாம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது 1 மந்த் ஆச்சு நான் வந்து டீப் க்ளீனிங் பண்ணி. சும்மா மேலாப்பில் மட்டும் தான் நான் துடைப்பேன். அந்த உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக ஏதாவது நம்ம ஒன்றும் கொட்டாமல் இருக்க மாட்டோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பால் தான் நான் வந்து பொங்க விட்டுருவேன். அதுதான் வந்து பெரிய பிரச்சனையவும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டவ்லேயுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இதை போட்டுட்டு இதுக்குமே வந்து ரெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. எல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து ஜென்டிலாக தான் தேய்க்கிறேன், ரொம்பலாம் ரப் பண்ணவே கிடையாது. ஏன்னா இது ஸ்க்ராச்சஸ் விழுகும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ரப் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். இப்போ 1/2 அன் ஹவர் வந்து டைம் விட்டுட்டு இந்த லைட்டாக நம்ம அந்த இந்த என்ன சொல்கிறது, கிளாத் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இதில் தான் வந்து நான் வந்து இப்போ வந்து கழுவிட்டுருக்கிறேன். டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சுற்றியும் இருக்கிற டைல்ஸு, வால் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்லாப் ஃபுல்லாகவே நம்ம நீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணினா தான் நமக்கு வந்து எப்போயுமே கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்போயுமே வந்துட்டு சுத்தமாகவும் இருக்கும். இந்த காக்ரோச் தொல்லை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து நமக்கு காக்ரோச்சே வராது. எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக நான் இதில் வந்து வெறும் விம் லிக்விட் போட்டு தான் வந்து நான் இங்கே வந்து அந்த இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுருக்குறேன். வேறு ஒன்றுமே போடலை. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நம்மளோட ஸ்லாபேவும் அவ்வளோ நல்லா இருக்கும். இது போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாலே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகிடும்.
கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவா நம்ம வந்து கிளீன் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து அது அலுப்பு தட்டாது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு வைங்க, அப்புறமா நமக்கு வந்து, "ஐயோ! இது எப்புட்றா எடுத்து வைக்கிறது?" அப்படிங்கிற ரேஞ்சில நமக்கு ஆயிடும். கண்டிப்பா இந்த ஸ்டாண்ட பத்தி சொல்லியே ஆகணும். இது உண்மையாலுமே ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. அம் அ ரொம்ப நல்லாவே இல்லைங்க. கண்டிப்பா யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இதில பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு ஜாடி வைக்கிறப்ப அந்தோட ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து அப்படியே கீழ அப்படியே வருது. ஃபஸ்ட்டு கீழ இருக்கிற அந்த ஒரு ஷெல்ஃபு. ஸோ இது வந்து கொஞ்சம் அ மணி வந்து வொர்த்தே கிடையாது இது. கண்டிப்பா வாங்காதீங்க இது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில நான் சொல்றேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாமே வந்து கையோட நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போதே வந்து இந்த ஜாரெல்லாம் நம்ம கழுவி தான் வச்சது. அ இப்ப பார்த்தீங்கன்னா, லைட்டா நம்ம இந்த அ துணியிலேயே வந்து ஈர துணியிலேயே வந்து லைட்டா நம்ம தொடச்சு வச்சோம் அப்படின்னாலே போதும் நமக்கு. அ அப்படியே வந்து மெயின்டெயின் ஆகும் இது. அதுக்கப்புறமா நம்ம இத ஃபில் பண்ணும்போது ஒவ்வொன்னும் நம்ம ஃபில் பண்ணும்போதும் நம்ம வந்துட்டு அப்படியே நல்லா கழுவி வச்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இது வந்து நான் லாஸ்ட் வீக் தான் வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சது. ஸோ, அதனால வந்துட்டு அதில வந்து அவ்ளோ ஆயில் பிசுக்கே கிடையாது. இந்த ஸ்டாண்டுமே அப்படிதான். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டம் எடுத்து நம்ம வந்து கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நீட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாவே ஸ்டவ் மட்டும், அதுக்கப்புறமா அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் நான் வந்து கிளீன் பண்ணது. ஸோ, இதுவுமே பார்த்தீங்கன்னா, வெறுமனே விம் லிக்விட் மட்டும் தான் போட்டு தொடச்சது. வேற எதுவுமே நான் போடல. விம் லிக்விட் போட்டுட்டு அந்த ஸ்க்ரப் பண்ணி அப்படியே தொடச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பராயிடும். எப்பயுமே ஒயிட் டைல்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரை பிடிக்கும். அந்த மாரிலாம் நெனைப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அழுக்கு இருந்தா கூட அவ்வளோ அழகா காமிச்சு குடுக்கும். நம்ம நீட்டா வந்து அத வந்து கிளீன் பண்ணிர்லாம். என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, "ஹோம் டூர் போடுங்க அக்கா" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹோம் டூர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிரிச்சு பிரிச்சு அந்தந்த கிச்சன் டூர், அதுக்கப்புறமா டைனிங் ஏரியா டூர், அதுக்கப்புறமா ரூம்ஸ் டூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியா போட்டிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அ எல்லாமே சேர்த்துனது தான் ஒரு வீட்டோடது. ஃபுல்லா நம்ம வந்து ஒரு வீட்டோடது ஃபுல்லா நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே அந்த வீடியோ போகும். யாருனாலயும் அது பார்க்க முடியாது. இதுனா ஒரு 8 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்காக. அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு ஏரியாவா வந்து கவர் பண்ணி அந்த மாரி போட்டுட்ருக்கேன். இப்பவுமே பார்த்தீங்கன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா கிச்சன் டூர் மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கிளீன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்ல நம்ம கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் இன்னுமே வந்து அந்த டவுட்ட வந்து இந்த ஒயிட் டைல்ஸ பத்தி தான் கேட்குறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டது. இது பார்த்தீங்கன்னா 15 டைல்ஸ் தான். அ ஆர்டினரி நம்ம ஃப்ளோர்ல போடுற டைல்ஸ் தான் வந்து வாங்கி போட்டிருக்கோம். நம்ம நானோவோ, குவார்ட்ஸோ வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வந்து எப்படி நான் மெயின்டெயின் பண்றேன்னு பாருங்க. லாஸ்ட் 1 மந்தாவே நம்ம வீட்ல சர்வெண்ட்டே கிடையாது. நானே தான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போயிட்டாங்க. ஃபுல்லா நம்ம தான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம். இப்ப பாருங்க ரொம்ப ஈஸி தான். இந்த பர்னர்லாம் பாருங்க எவ்ளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதா நம்ம வந்து பூஜா சாமானெல்லாம் எப்படி தேய்ப்போம், அத மாரி தான் பீதாம்பரி வச்சு தான் லைட்டா அந்த இத வந்து கழுவிட்டுருக்கேன். ஏன்னா அந்த ப்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அ பாருங்க உங்களுக்கே தெரியும். நல்லா கழுவி இந்த மாரி ஒரு நல்ல கிளாத்ல வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணியெல்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து காய வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் கூட நம்ம ஈஸியா இந்த மாரி தான் நான் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சோப்பு தண்ணி போட்டுட்டு நல்லா மேலாப்புல மட்டும் கழுவிட்டோம் அப்படின்னா, அது எப்பயுமே வந்து நீட்டா இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட கிச்சன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அதுக்குமே நல்ல ஒரு டைம் குடுத்தாச்சு. அதனாலேயே பர்னர்லாம் பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டாண்டு நம்ம ஊற வச்சிருந்தோம்ல, அதுவுமே பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து விம் லிக்விட் போட்டு தான் நான் வந்து அ தேய்ச்சு வச்சிருக்கேன். ஒண்ணுமே கிடையாது. ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே கிடையாது. ரொம்ப ஈஸியா அதோட ஆயில் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா, நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல நம்ம ஊற வச்சாலே போதும். உங்களுக்கு எல்லாமே செம்ம நீட்டா ஆயிடும். ரொ சிம்பிளா நம்ம வந்து கழுவி வச்சாலே போதும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாரி பண்ணாலே, நம்மளோட ஸ்டவ்வுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, எல்லாம் நம்ம விலை குடுத்து வாங்குறது. அதோட மெயின்டெனன்ஸ் ஒண்ணு தான் வந்து நமக்கு அது வந்து எவ்வளோ வருஷம் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறது தெரியும்.
கிச்சன் பிளாட்ஃபார்மில் எப்பயுமே வந்து சிம்பிளாக ஒரு 2, 3 ஐட்டம்ஸ் ஆயில் பாட்டில் அந்த மாதிரி வச்சாலே போதும். அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா பார்க்குறதுக்கு எலிகென்ட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். நான் அந்த மாரி தான் அதாவது நம்ம குக்கிங் பண்ணுறப்ப நமக்கு எது ஈஸியா நமக்கு வேணுமோ, அதெல்லாம் மேலேருந்து எடுத்துட்டே இருக்க முடியாது. ஸோ, அதனால வந்து அதெல்லாம் நம்ம பக்கத்திலேயே வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வச்சோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, உப்பு, அதுக்கப்புறமா புளி கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். அப்புறமா வரமிளகா, அப்புறமா ஆயில் பாட்டில். இது மட்டும் வச்சாலே போதும் நமக்கு. ஈஸியா இருக்கும். வேற எதுவுமே வந்து நம்ம மேல வச்சோம் அப்படின்னா, ஒரு மாதிரி ஆயிடும். என்ன சொல்றது, அதோட லுக்கே வந்து கொஞ்சம் மாறி போயிடும். ஸோ நான் இப்படி தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கிறேன். நைஃப் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கப்ஸு ஏகப்பட்ட கப் இருக்கும். அந்த கப்ல ஒண்ணுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நைஃப் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். பெரிய பெரிய கப்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் பாருங்க, அந்த கப்ல தான் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த சாப்பர் கட்டிங் போர்ட வந்து சொல்லியே ஆகணும். சூப்பரா இருக்குங்க. வொர்த்து தான் இது உண்மையாலுமேவும். நம்ம வந்து இந்த வுட்டுலலாம் வாங்குறத விட, இந்த மாரி ஸ்டீல்ல வாங்கி வச்சுக்கோங்க. அது நீட்டா இருக்குது. கழுவுறதுமே ரொம்ப ஈஸியா இருக்குது. கொஞ்சம் பெருசாவும் இருக்குது. ஸோ, அதிலேயே வந்து நம்ம சப்பாத்தி கூட பரத்தலாம். ரொம்ப நல்லாருக்கு. நான் இந்த பால பொங்க விடுறேன் அப்படி சொல்லி தான் ப்ரீமியர்ல தான் இது வந்து 1 1/2 லிட்டர் பால் குக்கர் தான் இது. நம்ம வந்து காய்ச்சறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அமேசான்ல தான் இது பர்ச்சேஸ் பண்ணுனேன். 800 அண்ட் சம்திங் ரூப்பீஸ் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ்மேவும். நாளைக்கு தான் வந்து இதில நம்ம வந்து பால் காய்ச்ச போறோம். ஸோ, அதனால வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன் நான் அத. இப்ப நம்மளோட கிச்சன் பார்த்தீங்கன்னா, ஓவராலா லுக் இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளா எதுவுமே வந்து நம்ம நீட்டா வச்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா, கார்னர்ல வச்சிருக்கிறது தண்ணி எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சிருப்போம் நம்ம. அ இப்ப பாருங்க நம்ம ஸ்டவ்வோட இதெல்லாமே நம்ம வந்து பர்னர் எல்லாமே மாட்டிர்லாம். இதில பார்த்தீங்கன்னா, நெறையா அ ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கன்ஃப்யூஷனும் இருக்கும். அ ஆனா போட்டு போட்டு பார்த்து நம்ம வந்து அத வந்து ஃபிக்ஸ் பண்ணிர்லாம். நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா நீங்க இத ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. புது பர்னர் மாரியே ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லெமன் சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு, நீங்க வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு நீங்க கழுவுனாலே போதும். அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதனால இவ்ளோ பெரிய ஸ்டவ் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் நான் கழுவினேன். ரொம்பலாம் டைமும் எடுக்கல. எல்லாம் வந்து என்ன சொல்றது, அது வந்து ஊற வைக்கிற அந்த டைம் தான் வந்து நமக்கு எடுத்ததே தவிர, மத்தபடி கழுவுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த ஸ்டவ் வந்து பெருசா வாங்குனா நமக்கு நெறைய வேலை இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிற லேடீஸ்க்காக வந்து கண்டிப்பா இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சின்ன ஸ்டவ்வா இருந்தாலுமே இதே மாரி நீங்க ஈஸியா வந்து கழுவி டெய்லியுமே வந்து ரொம்ப சூப்பரா நம்ம பார்த்துக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்னருக்குமே ஒவ்வொரு மாரி ஸ்டாண்ட் குடுத்துருப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அத வந்து பார்க்க தெரியல. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த பெரிய பர்னருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா ரவுண்டு வர அந்த பர்னரோட ரவுண்டுக்கு தகுந்த மாரி இந்த ஸ்டாண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த கேப் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து நான் இது வந்து கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமா தான் நான் வந்து அத கரெக்ட்டா போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் மோட்டிவேஷனாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா புடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.